ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு சுவையான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு நம்மளுக்கு பொதுவாக எல்லா இடத்துலையுமே சாதாரணமாகவே சீப்பாக கிடைக்கும். நம்ம அதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. மரவள்ளிக்கிழங்குல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். நம்ம சாப்பிட்ட உணவையும் சீக்கிரமாக செரிக்க வச்சிரும். இதில் இருக்கிற இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்லாம் நிறைய இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சி அதிகமாக்கும். மரவள்ளிக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கனால உடல் எடை அதிகரிக்கும். ஸோ ஒல்லியாக இருக்கவங்க நிறைய சாப்பிடுங்க, குண்டாக இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. மரவள்ளிக்கிழங்குல இருக்க நன்மைகள் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மரவள்ளிக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த மாதிரி தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடுங்க. மேலே இருக்க கருப்பாக இருக்க தோலை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூவாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட் துருவியில் இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கிழங்கையும் சுத்தமாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே இட்லி தட்டு போட்டு நம்ம இட்லிலாம் வேக வைப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். மேலே துணி போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு மேலே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. போடும்போது எல்லா சைடும் நல்லா ஈவனாக போடுங்க. ஒரே இடத்துல கூவிசலாக போட்டால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் பரவன மாதிரி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா நம்மளுடைய கிழங்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும்போது செய்யக்கூடாது. அரைவாசி ஆறி இருக்கணும் கிழங்கு. கிழங்கு ஆறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் போல் வானலியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 10 முந்திரி நல்லா செவந்து வரட்டும். அது கூட 10-15 திராட்சை பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செவந்து வந்துட்டோம். இப்போ இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கிழங்குக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 மூடி தேங்காய், ஒரு பெரிய மூடி தேங்காயை சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய மூடி தேங்காவை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்ட கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம ஒயிட் கலர் லட்டு கூட பிடிக்கலாம். கலர் பவுடர் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச கலருங்க கூட நம்ம ஆட் பண்ணி இந்த லட்டு கலராக செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம லட்டு செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும் இது ஆறுறதுக்கு. ஆறினதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிடலாம். ஒவ்வொரு லட்டு பிடிக்கும் போது நம்ம கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு லட்டு பிடிச்சோம்னா லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் ஊட்டி நம்ம செஞ்சுக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை துருவி நம்ம வேக வைக்கிறது மட்டும்தான். ஈஸியாக நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.